எனக்கு ஒண்ணு அவ்வளவு தாடி வளர்ந்தல இல்ல. அப்ப நான் இதுல எந்த கருத்தும் தப்பிச்சிடலாம். தாடி வளர்ந்தா நான் வெட்டுறேன்னா அப்படிங்களா வரும். எனக்கு அது மாதிரி இல்ல. ஓகே, பாயிண்ட் என்னன்னா, இப்போ தாடி ஒரு பிடி பிடிச்சு வெட்டுறதுல கூட ஒரு கருத்து வந்துருச்சு. என்னன்னா, நம்ம ஆளுக்கு சிலர் அதை ஒரு நல்ல வாய்ப்பு எடுத்துக்கிட்டாங்க. இப்படி பிடிச்சு இப்படி வெட்டுறதுக்கு பதில இப்படி வெட்டிடுறாங்க, ட்ரிம் பண்ணிக்கிறான். அது அது தாடியா ட்ரிம் பண்ணி 1 நம்பர் மிஷின் போட்டுக்கிறது. என்னங்க இது? ஒரு பிடி பிடிச்சு வெட்டணும் இருக்குல்ல, ஒரு பிடி பிடிச்சு வெட்டணும் ஹதீஸ்ல இல்ல. சரி, ஓகே. அப்படி இருந்தா கூட ஒரு பிடிங்கிறத இப்படிதானே வெட்ட முடியும். இல்லைங்க, நான் இப்படி பிடிச்சு வெட்டினேங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாம எப்படி எஸ்கேப் ஆக விரும்புறோங்கிறது தெரியுது. அதனாலதான் வந்து பிரெஞ்சு பேக்கு சிலர் வளர்றது இங்கதான் வளர்றது, அது வேற விஷயம். இவரு சிலர் பிரெஞ்சு பேக்கு, அது என்ன பிரெஞ்சு பேக்கு எனக்கு தெரியல. பிரெஞ்சு பேக்கு ஏன் பேர் இருந்துச்சு? பிரெஞ்சு பேக்லாம் அப்படிதான் இருக்குமா? லேடிஸ்ல வந்து பிரெஞ்சு பேக்ல போட்டு போறாங்கல்ல, அது மாதிரி. அப்ப டிசைனா கட் பண்றதுலாம் ஒண்ணு இல்ல. நல்ல விளைக்குங்க. சிலர் சொல்லுவீங்க, எனக்கு வந்து இங்க கொஞ்சம் வளருது, அங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு, நான் சலைச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, தப்பா விளங்கிட்டீங்க. நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க தாடியில அழகு பாக்குறீங்க, மார்க்கம் சொல்லுது சுண்ணத்துல அழகு பாருங்க. இதான் மெயின். நீங்க தாடியில அழகு பார்க்காதீங்க, நீங்க வைக்கிற சுண்ணத்துக்கு தான் அழகு. தாடியில அழகு இல்ல. என்ன அழகு இருக்குது? சுண்ணத்துக்கு அழகு. அந்த சுண்ணத்தை நீங்க ஈமானுக்கா வச்சீங்க பாருங்க. ஒரு முடி வந்தா அந்த ஒரு முடி வெட்டாம இருந்தீங்க பாருங்க, அது அழகு. ரசூலுல்லாஹி சுன்னாவை பேணணுங்கிறது. மாஷா அல்லாஹ், அப்படி இருக்கும் நம்ம மக்கள்.